வணக்கம் மக்களே, இன்னைக்கு வில்லேஜ் கிச்சன் ஃபேக்டரியில் என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் வான்கோழி கிரேவி பண்ண போறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்போதான் எந்த மெத்தட்ல செய்யணும் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்க மக்களே, சுடு தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். வான்கோழி வாங்க க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சுடு தண்ணியில் போட்டால் தாங்க எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கறியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாத்திரத்தை வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாங்க, வெங்காயம் சேர்த்துக்கலாங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க, பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம், பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க, இஞ்சி விழுது சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம், நல்லா கழுவி வச்சு வான்கோழி கறியை சேர்த்துக்கலாம். போடுங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க, மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க, கருமிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாங்க. ஒரு 1 hour நல்லா கொதிச்சா தான் வான்கோழி கறி நல்லா வெந்து வரும். பாருங்கள் மக்களே, வான்கோழி கறி வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குங்க. அதனால் கறி முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாங்க. மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்கலாங்க. பாருங்கள் மக்களே, வான்கோழி பூச்சில் நல்லா நிறைய சாப்பிடும். அதனால் புளி கொஞ்சம் சேர்த்தோம்னா அந்த விஷத்தன்மையில் வந்து முறிஞ்சு போகும். அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இறக்கிக்கலாம். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மசாலா இந்த மசாலா எதுவுமே கிடையாதுங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருள் யூஸ் பண்ணி நம்ம குழம்பு சூப்பராக செய்திருக்குங்க. பெப்பர் கிரேவி, அது வான்கோழி பெப்பர் கிரேவிங்க. கிறிஸ்மஸ் ஸ்பெஷலு வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், வெறும் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க, வேறு எதுவுமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணல. கரம் மசாலா, அப்புறம்
தனியாத்தூள் எதுவுமே யூஸ் பண்ணல. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம அழகாக செய்திருக்கோம். இதே மெத்தட் வீட்டில் செய்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாங்க. ஐயா சொல்லுங்க, கிடையாச்சா இறக்கலாமா? இறக்கலாமா? மக்களே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக வான்கோழி பெப்பர் கிரேவி செய்திருந்தோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இறக்கி டேஸ்ட் பார்த்துக்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம 2 கிலோ வான்கோழி கறியை வச்சு சூப்பரான வான்கோழி ஃப்ரை பண்ணோம். சூப்பராக வந்துருக்குது. எதுக்கு இது மாதிரி டைம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதோட கறி வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும், ரஃப்பாக இருக்கும். கொஞ்சம் வேக வச்சு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போது நம்ம இந்த வான்கோழி கிரேவியை டேஸ்ட் பார்க்கலாம். புரியா போடையா? நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துருக்குது. கையில் சும்மா அப்படி நீக்கினாலே எப்படி வருது பாருங்க கறி. இந்தமாரி கறி நீங்கள் வேக வச்சா தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கிரேவி சூப்பராக இருக்குது. வான்கோழி கிரேவி நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா புசு புசுன்னு வெந்துட்டுருக்கு. நீங்கள் வீட்டில் இந்தமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா காரமாக இருக்குது. நாங்கள் செய்த மெத்தடை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இதே அளவு டேஸ்ட்டில் உங்களுக்கு சூப்பராக வரும். எப்படி வந்தது நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும். மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.